herotalkies.com வெளிநாடு வாழ் தமிழர்கள் 600க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களை லீகலாக கண்டுகளிக்க உதவுகிற இணையதளம். வெப்சைட்குள்ளே போங்க, 40% ஆஃபர் இருக்குது. இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் படங்களை லீகலாக பார்த்து தமிழ் சினிமாவை பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம உலகமே பேசுகிற ஒரு விஷயம், கபாலி எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருமே செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கு. ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், காஸ்டியூம் ஆகட்டும், யாராவது ஒருத்தர் வந்து அசோசியேட் பண்ணிக்கூடாதா? நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு பிராண்டா கபாலி வந்து இன்னைக்கு ஒரு படத்தை தாண்டி ஒரு பிராண்டா வந்து இன்னைக்கு டெவலப் பண்ணிருந்துச்சு. ஹவு இம்பார்ட்டன்ட் இட் வாஸ் ஃபார் யூ அண்ட் இந்த படத்தை எடிட் பண்ணப்போ அதோட மேக்னிடியூட் வந்து இவங்களால வந்து உணர முடிந்ததா? இல்லை, என்னன்னா ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, ஆஃப்டர் கோவா மங்காத்தா அப்படின்னு சொல்லி தட் வாஸ் நெக்ஸ்ட் லெவல் அப் ஃபார் தட் என்டையர் டீம். அந்த திங்கில் வந்து நாங்கள் அஜித் சாரோட படம் பண்ணும்போது வந்து அந்த ஃபேன்ஸோட இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், மக்கள் பேசுகிற விதமாக இருக்கட்டும், நம்ம கூட என்னடா இது வேற மாதிரி இருக்கு, இது முன்னாடி வேற மாதிரி பேசிட்டு அப்படின்ற தான் இருந்துச்சு. அண்ட் அப்போதான் புரிய வந்தது. ஸோ இதோட படத்தோட ரீச், இந்த ஸ்டாரோட ரீச், அதுக்கு இது வந்து நம்மளுக்கு இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இது அப்படின்னு சொல்லி ஒரு பயமோட சேர்த்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லணும். இப்போ மங்கத்தாவோட ஸ்கேல ஒரு 50% அது கொடுத்துச்சுன்னா, ரஜினி சார் வந்து ஒரு 500% கொடுத்துருக்கு அந்த பயங்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா உலக அளவில் 3rd ஜென்ரேஷன் இன்னைக்கு வந்து ரஜினி சார் வந்து ஒரு 3 ஜென்ரேஷனா பார்த்துட்டு இருக்காங்க, கொண்டாடுறாங்க சூப்பர் ஸ்டாரை கடவுளா. அவ்வளோ பெரிய இது வந்து இருக்குன்னு தெரியும். கபாலி இஸ் லைக் ஜஸ்ட் லைக் ஒன் லெவல் அப் தென் எனி அதர் ரஜினி சார் ஃபிலிம். அந்த ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும், ஒரு ஹைப்பா இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பயங்கர பயம் இருக்கு. காப்பி பார்த்தவருக்கு வரைக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன படம் காப்பி பார்த்துக்கிறோம்ப்பா அப்படின்னு கொஞ்சம் ஒரு இது இருக்கு. பட் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. We knew Rajini sir was different, but this one is only he can break his records. ஃபார்ச்சுனேட் நீங்க தான் முதல்ல ரஜினி சார் பெர்ஃபார்ம் பண்றதையும் பின்னாடி எல்லா விஷயத்தையும் முதலா பார்க்குற ஆள் நீங்களா தான் இருக்கும். நாங்க எதிர்பார்க்கிற ரஜினி, நாங்கள் குழந்தைகளை பார்த்த ரஜினி வந்து எங்களுக்கு ரஜினி அப்படிங்கிறது, ரஜினி சார் அப்படிங்கிறத ரஜினி அப்படிங்கிறது இப்ப நீங்க சாமி எப்படி சொல்றோமோ அது மாதிரி ரஜினி அப்படி அது ஒரு ஃபெனாமினன். அது அவங்க கூட சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்றது அப்படிங்கிறது வந்துங்க, அது ஒரு வருஷத்துக்கு ஒரு விஷயமா வச்சிருந்த காலம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த செலிப்ரேஷனுக்கு அப்புறம் நான் அதை ஃபீல் பண்றது வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இப்போ அப்படின்னு ஃபர்ஸ்ட் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க, இல்ல வந்து அந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? How did you feel actually as a fan, as a cinema lover? இப்போ என்னன்னா, நானும் சின்ன வயசுல வந்து இந்த ஆரத்தி எடுத்திருக்கேன், பாலாபிஷேகம் பண்ணியிருக்கேன், கட்டவுட்டுக்கு தேட்டர் மாதிரிலாம் ஏறி கலாட்டெல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லா படத்துக்கும் பண்ண தானே. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு படத்துல நம்ம அந்த மாதிரி ஒரு படத்துல ஒர்க் பண்ணும்போது நம்ம நம்ம ஒரு சேர்ந்துட்டோம் அப்படின்னு கடவுளுக்கு நிறைய கும்பிட்டது உண்டு. அது மாதிரி I should thank ரஞ்சித் and ஜானு சார் for this huge opportunity. without them this would never happen. ஒரு பிலீவபிலிட்டியே இல்லை எனக்கு. ஃபர்ஸ்ட் என்னது நம்ம பண்றோமா, ரஜினி சார் படமா நிஜமாக நடக்குதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி, ரஞ்சித் நான் தானே எடிட்டர் இப்படிலாம் கேட்டு அப்புறமா தான் வெளில சொல்ல ஆரம்பிச்சேன். பட் இந்த டீமுக்கு வந்து அந்த படம் கொடுத்தது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்தது. ரஜினி சார் கூப்பிட்டு இந்த படம் அவருக்கு மெட்ராஸ் பார்த்தது 2 தடவை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களால தான் இந்த படமே ஹேப்பன். நான் கோவா படம் பண்ணிட்டு இருக்கும்போது அட்டகத்தி ரஞ்சித் வாஸ் த ஐடி who was coordinating between வெங்கட் பிரபு அண்ட் சௌந்தர்யா. ஸோ ரஞ்சித்தோட ஃபர்ஸ்ட் படம் அட்டகத்தி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. அது சில பல சூழ்நிலைகள்லாம் பண்ணல. மெட்ராஸ் படம் அவங்க பார்த்துட்டு ரஜினி சார் சொல்லியிருக்காங்க, ரஜினி சார் 2 தடவை பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கூப்பிட்டுருக்காங்க ரஞ்சித்தை வந்து, அப்பாவுக்கு ஒரு கதை சொல்லுங்க ரஞ்சித் அப்படின்னு சொல்லி. ரஜினி சாருக்கு அது 3வது படம் வேற. ஏற்கனவே ஒரு பெரிய இது இருந்தது. ஏன்னா இப்போ சப்போஸ் டு சூர்யா சார் ஃபில்ம், அதுவே வந்து ரஞ்சித் எப்படின்னா, சார் சூர்யா சார் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு சார் ஓகே சொல்லிட்டார் சார். இதுதான் அவரோட எக்ஸைட்மெண்ட் லெவல். அதை தாண்டி போகாது. இட்ஸ் வெரி கிரவுண்டட் இன் தட் சென்ஸ். இதுக்கும் அப்படிதான் சொன்னார் கபாலிக்கு, சார் தலைவர் படம் ஓகே சார். ரஞ்சித் எவ்வளவு பெரிய விஷயங்க, 3வது படத்துக்கே சூர்யா சார் ஓகே பண்றது, அது ரஜினி சார் ஓகே பண்றது இன்னும் பெரிய விஷயங்க அப்படின்னு நாங்க தான் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே. So that happened. Rajini sir Ranjit went and narrated 2 lines. அதில் வந்து ரஜினி சாருக்கு இந்த லைன் ரொம்ப பிடிச்சது, டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி 2 months later he got a call again. Ranjit as usual went and narrated it. ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படிதான் இது ஹேப்பன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வந்து
இன்னும் நடக்குதுன்னே புரியல எல்லாருக்குமே. ஆமா, அப்படியா, ஓகே, இது இல்ல. 2 வாரம் கழிச்சு ரஜினி சார் வந்து பிரின்சிபல் க்ரூவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாருமே நாங்கெல்லாம், நானும் சந்தோஷ் நாராயணன், சந்தோஷோட பர்த்டே ரிமெம்பர், நானும் சந்தோஷ் நாராயணன், முரளி சார், ஆர்ட் டைரக்டர் அன்பறிவு, சன்மா சார் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி எல்லாருக்குமே ஒரு நடுக்கம், என்ன பேசணும், என்ன சரி அவர் என்ன பண்ண, அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா யாருமே வெளில சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் எல்லாருமே அந்த மூட்ல தான் இருக்கும். அப்படியே போனோம், ஒரு 10 நிமிஷம் சரி ஏதோ ஒரு ஹாய் பாய் செஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். போனோடனே மோர் கொடுத்தாங்க, அது கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிச்சுங்க. ஆனால் ரஜினி சார் வந்தார். எல்லாருமே இப்படிதான் இருந்தோம், என்ன பேசுறதுன்னே தெரியாம எல்லாரும் உட்காருங்க இருக்குது உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தரா நீங்க என்ன படம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை நாளா இருக்கீங்க சினிமாவில் அப்படின்னு எல்லாருடையும் பேசி ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு 11:30 11:45 தான் முடிஞ்சுது. 1.25 மணி நேரம். இந்த 1.25 மணி நேரம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப். எல்லாருமே கேட்டு நீங்க மெட்ராஸ் பண்ணிருக்கீங்களா, ஓகே எனக்கு இந்த மூமெண்ட் பிடிச்சிருக்கு மெட்ராஸ்ல, சந்தோஷத்தை பார்த்து உங்க மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ஒவ்வொருத்தரா தனித்தனியா விசாரிச்சுட்டு ஒன்னே ஒன்று சொன்னாரு, இத்தனை படம் பண்ணிருக்கீங்க, எல்லாருமே எப்படி மீடியா கிளேர்ல எல்லாமே இருக்கீங்க, குட் 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 ஸ்டே தட் வே. இட் மேட் அஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஆனால் அப்படி பார்த்துருக்கோம் அவர் வந்து ஓகே இப்போ சாதாரணமா இருக்காரு, கண்டிப்பா ஒன்லி ஹீ கேன் டூ தட். அந்த மாதிரி அந்த மீட்டிங் முடிஞ்சு யார் போட்டோ கேட்கறது அப்படின்னு ஒரு சின்ன தயக்கத்துல, யார் கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. லக்கிலி மீனு அவங்க சந்தோஷோட வைஃப் அவங்க டக்குன்னு கேட்டாங்க. எல்லாம் கியூல நின்று போட்டோ எடுத்து ஒரு 2 மணி நேரம் இப்படிதான் இருந்தோம். வெளில வந்து எல்லாருமே நிஜமாலே நடந்தது. அப்பதான் வந்து புரிய வந்தது, ஓகே நம்ம நிஜமாலேயே கபாலி பண்றோம், ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சு. ரஞ்சித் ஒரு 1 மந்த் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரிப்ட்ல படிச்சு ஒரு டெக்னீஷியன் அவங்களோட துறையை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்தீங்கன்னா நான் வந்து ஐ டுக் தி ஸ்கிரிப்ட் அண்ட் டைம் ஐ யூசுவலி டூ தட் ஃபார் எவ்ரி ஃபில்ம் ஆஃப் மைன். ஸ்கிரிப்ட் டைம் பண்ணி முதல்ல கொடுத்துருவேன். சில இதெல்லாம் டேபிளில் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா முதல்ல கட் பண்ணிடுவோம். எதுக்கு ஷூட் பண்ணிட்டு வேஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி ரஜினி சாரோட எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு பிடிக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் இங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் டிஸ்கஷன்லாம் போச்சு. ஃபைனலி ஷூட் போயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்துட்டு வந்து மலேசியாவிலேருந்து எடுத்துட்டு வந்து காட்டுறது வந்து நம்ம டீசர்ல வந்து டைலாக். அது பார்த்த உடனே தெரியும் ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே. நான் அப்பயே நினைச்சேன், சார் ரஞ்சித்துக்கு சொல்லலை, பட் நினைச்சேன் ஓகே இது எங்கே பவர்ஃபுல்லாக இருக்குது, டீசராக வேணா இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு டீசர் பண்ணணும் அப்படின்ற நேரத்துக்கு பிப்ரவரி எண்டில் வந்ததுக்கப்புறம் நான் ரஞ்சித் வந்து இது டீசராக யூஸ் பண்ணலாம். ரஞ்சித் didn't want to hype up the film right away. வேணாம் சார் நம்ம மாதிரி ஸ்டைல்லையே போகலாம், இல்லை ரஞ்சித் இது கரெக்டாக இருக்கும் கன்வின்ஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது தானு சார் தான். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்டுறாங்க எவ்வளோ நாளுங்க பண்ணீங்க டீசர் தான். எவ்வளோ நாள்லாம் இல்லை, 4 மணி நேரத்தில் பண்ணி முடிச்சது டீசர். ஏன்னா அதோட கண்டென்ட் அந்த மாதிரி. அதுக்கு மேலே வந்து நம்ம சின்னதாக செதுக்கிறது மட்டும் தான் நடந்தது. தானு சார் 4 தடவை பார்த்து சூப்பராக இருக்குங்க அப்பா அப்படின்னு நினைச்சு. ஸோ தானு சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் டீசர் போட்டு காமிச்சோம். தானு சார் பார்த்துட்டு திரும்பி 1 தடவை போடு அப்படின்னு 4 தடவை பார்த்துட்டு சூப்பராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி அங்க ஆரம்பிச்சதுதான் இந்த ஃபயர், இந்த கபாலிக்கு ஆரம்பிச்சது. ஏன்னா தனு சார் அப்ரிஷியேட் பண்ணாரு, அவ்வளவு கமர்ஷியலா இருக்கு, அவருக்கு தெரியும் அந்த நியூவன்சஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஒரு லெவலுக்கு ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டீசர் அவங்க சந்தோஷத்தை போனோடனே இன்னும் லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி திடீர்னு ஒன்று ஒரு தாட் தோணுச்சு, சூப்பர் ஸ்டாரோட பழைய அந்த கார்டு ஆட் பண்ணலான்னு ரஞ்சித் சொன்னாரு. செம்ம ஐடியா அது அப்படின்னு சொல்லி அதை இன்டாக்ட் பண்ணணும். ஒன்னா எவ்ரி ஒன் ஹேட் தேர் இன்புட் இன்டு தி டீசர். ரிலீஸ் சண்டே காலையில் ஒரு 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க நினைக்கிறேன், மத்தியானம். ஒரு 7 மணி வரைக்கும் ஃபோன் வந்து நான் ஸ்டாப். அவ்வளோ ரீச், மக்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு டைம்ல டயர்ட் ஆகி இருக்கேன் நானே கூப்பிட்றேன் அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு. And today we are happy. I mean 25 million is a huge achievement for India. We knew there will be some traction, but we didn't expect this to happen. ரஜினி சர்மாலால மட்டும்தான் முடியாது. ஒரு எடிட்டரா மற்ற படத்துக்கும் கபாலிக்கும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆஸ் அ ஃபேன் இல்லை வந்து உங்க டெக்னாலஜியை வச்சு இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணிருக்கீங்க? பெட்டரா எல்லாம் புதுசா அப்படின்றதோட கபாலி வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நரேட்டிவ். ஸ்கிரிப்ட் இட் செல்ஃப் இஸ் செட் லைக் தட். ஸோ த அப்ரோச் டுவர்ட்ஸ் தட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஹவ் வி அப்ரோச் மெட்ராஸ் மாதிரி சிம்பிளா தான் இருக்கணும் படம். இட் ஷுட்ன்ட் பி ஜாரிங். அதாவது கதைக்கு வெளில இந்த ஆடியன்ஸ் வெளில கூட்டின்னு போயிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப கான்சியஸாக இருக்கும்.
எடிட் பேட்டர்ன் கூட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணி பண்ணாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒன்று இருக்குது, அதுக்கு மட்டும் ஒரு சின்ன R&B ஹிப்ஹாப் ஸ்டைலில் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அது அந்த சாங் மட்டும்தான் கொஞ்சம் அந்த பேட்டர்ன்லேயே போகணும்னு சொல்லி கட் பண்ணது. அதர்வைஸ் இட்ஸ் வெரி மச் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். வி வாண்டட் டு ப்ரெசென்ட் தி ஸ்கிரிப்ட் இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம். கொஞ்சம் ட்ரை பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் பண்ணது என்னன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் எபிசோடு ஒன்று வரும் எங்கள் ரஜினி சார். அதில் வந்து டு மேக் த ஸ்க்ரீன் பிளே ரேசியர் நிறைய இன்டர்கட்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணோம். தனித்தனியாக எடுத்துருந்தது சீன்ஸாகவே. பட் வி ஹேட் டு மிங்கிள் இட் ஆன் எடிட்டிங் டேபிள். ஸோ இட் மேக்ஸ் மச் கொஞ்சம் பேசியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் எபிசோட்ஸ் ஆஃப் மைண்ட். நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காத்தால கூட நான் அதை எப்போ வரும்னா எதிர்பார்க்கிறேன். கபாலி ஒரு படமாக ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு மனுஷன் மேல வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெயிட். அது சொல்லப்போனா வேற யார் மேல அந்த தோல் மேல அந்த சுமையை வச்சிருந்தாலும் தாங்கியிருப்பாங்கன்னு கூட சந்தேகம் தான். ரஞ்சித் வந்து இந்த படத்தை வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனுஷனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு, ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்சைடரா ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு தெரியும், ரஜினிகாந்த் சார் வந்து எப்படியா இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அவர் புகழ்பாடி இல்லை துதிபாடி, இன்னைக்கு நிறைய பிரச்சனையா தான். துதிபாடி நாம் வந்து பாராட்டுகள் வாங்கிடலாம் அப்படின்னு எழுதப்பட்ட ஸ்கிரிப்டா இது. ஜஸ்ட் another மூவி. அதுல ரஜினி சார் இருக்காரு. அவரை எந்த அளவுக்கு வந்து நியாயமா காட்டணுமோ அப்படி காட்டணும் அப்படின்னு கான்சியஸா எழுதினாரா? எப்படி, என்ன, எந்த வகையில் அப்ரோச் பண்ண? இல்லை, அப்படின்னா நான் ஒரு பேக் ஸ்டோரி சொல்லணும். ரஞ்சித் ஸ்டோரி நரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் பிடிச்சி எல்லாமே முடிஞ்சு ரஞ்சித் வந்துட்டு அப்படியே டெவலப் பண்ணுங்க ஸ்கிரிப்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவங்க கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அப்பா வந்து கொஞ்சம் கமர்ஷியல் ஆக்க சொன்னார் இந்த ஸ்கிரிப்டை, இது மாதிரி அவரோட எலிமெண்ட்ஸ். அது எனக்கு பண்ண வராதுங்க அப்படின்ட்டு. இது வந்து ஸ்கிரிப்ட் அதாவது ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம், பிகாஸ் இட்ஸ் நாட் இன் ஹிஸ் ஹார்ட், ஹவு கேன் ஹி டெலிவர், அந்த மாதிரி கிடையாது ரஞ்சித். அவரோட ட்ரீட்மெண்ட் அது பண்ணணும்னு நினச்சிருந்தாரு. ரஜினி சார் டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு வாழ்க்கையில் திருப்பி வருமா இல்லையான்ற ஒரு சந்தேகத்தில் வந்து என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை வந்து டோட்டலாக மாற்றிருக்கலாம் அவரோட இதுக்கு. அது பண்ணல. தட்ஸ் வேர் ஹி ஸ்டாண்ட்ஸ் அஸ் அ ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஹி செட் கபாலின்ற கேரக்டரே இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் வித் இன் தட் ஸ்கிரிப்ட் இட்ஸ். அதுக்குள்ளே ரஜினி சார் வந்தாருன்னா இன்னும் எலிவேட் தான் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம மாற்ற வேணாம், அது கரு போயிடும், இந்த ஸ்கிரிப்ட் will lose its soul சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். ஸோ ஐ திங்க் ரஜினி சார் ஆல்சோ லைக் தட் ஆஸ்பெக்ட் இன்னும் when he said no. அதனால தான் கூப்பிட்டு he gave 100% கான்ஃபிடன்ஸ். அதாவது முழுக்க நம்பி சரி ரஞ்சித் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இன்னி வரைக்கும் இருக்கு. இன்னி வரைக்கும் ரஜினி சார் படம் பார்த்துட்டு கூட பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி ரஞ்சித் கிட்ட சொல்லுவேன், ஏன் படம் மாதிரி இல்லை, உங்க படத்துல நான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ which is a huge statement for a superstar to say that. And Ranjit to bring that element into the script itself is a huge thing. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன ஒரு சிங்கிள் ஷாட் கூட it will upset fans. So you have to be extremely careful how you place him across the screen. And Ranjit has done a fabulous job. நான் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தேன். இந்த உலகம் ஒருவனுக்கு அந்த பாட்டு போட்டுட்டு இது வந்து என்ன ஆண்டையர் என்னது ஒரு பெரிய அதாவது ரூலிங்ல இருக்கிறவங்கள வந்து இது பண்றீங்களா, ஐ மீன் உயர் ஜாதியில வந்து கேவலப்படுத்துறீங்களா, இவர் வந்து ரஞ்சித் வந்து ரஜினி சார் மூலமா புரட்சி பேசுறாரா, அப்படி நிறைய வெங்காயங்கள் பேசப்படுது. என்னங்க, உங்களுக்கு தான் ஆக்சுவலா ப்ராடக்ட் என்னன்னு தெரியும். ஸோ யாருக்குமே இப்போ நான் உட்பட யாருக்குமே வந்து ஒரு லைனை வச்சு பேசுறது இல்லை. உண்மையா உள்ள வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனுஷனை யூஸ் பண்ணி ரஞ்சித் இவங்க சொல்ற மாதிரி ரஞ்சித் அவர் வந்து புரட்சி பேசியிருக்காரா, இல்ல ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காரா? கண்டிப்பா நல்ல படத்தை. அது every filmmaker has a definition of what he looks at the society. Now Ranjit has some consciousness towards the society. I mean, he has to contribute to the society. Ranjit very strongly believes that his art, அதாவது அவரோட filmmaking மூலமா சொசைட்டிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற ஒரு கேரக்டர். இப்ப கிடையாது, நான் டாக்கிங் சென்னை 28ல இருந்து. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்ததுனால தான் அவரோட point of view or the way he writes his films or the way he approaches his films is different. அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். பட் இது வந்து ஒரு பர்டிகுலரான செக்மெண்ட்டை வந்து டார்கெட் பண்ணி பண்ணது அப்படின்னா அது அவங்களோட தப்பான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் சொல்லணும். சரி, இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய சாபம் என்ன ஆயிடுச்சுன்னா, சினிமாவுக்கு ஒரு பெரிய படம் வரும்போது வந்து என்னெல்லாம் வந்து குறை கண்டுபிடிச்சு அதை வந்து how we can bring it down அப்படின்ற நிறைய பேர் ஒரு பெரிய 10-15 குரூப் இருக்கு. ஸோ அவங்க பயங்கர வெட்டியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவுட் ஃபுல்லா படமா எப்ப பாத்தீங்க? ஒரு வித்தவுட் ஆர்ஆர்
நான் சொல்றது அந்த ஹேப்பன் மந்த் அகோ. இன்னைக்கு காலையில ஃபைனல் காப்பி. ஓகே, ஃபைனல் காப்பி யாரெல்லாம் பார்த்தீங்க? நானு கேமராமேன், ஓகே, எடிட்டிங், அசிஸ்டன்ட் கேமராமேன். பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசுல ஓடின விஷயம் என்ன? இல்ல அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு, சந்தோஷ் நாராயணன் பின்னிட்டாருன்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் மியூசிக்கா சில விஷயங்கள் எலிவேட் ஆகும். இங்க எடிட் ரூம்ல நம்ம பாக்குறது வந்து டபுள் பாசிட்டிவ். இதை வந்து ஒரு டிஐக்கு போயிட்டு வரும்போதோ, ஒரு சவுண்ட் மிக்சிங் ஸ்டேஜுக்கு போயிட்டு வரும்போதோ, ஒரு சவுண்ட் டிசைனுக்கு போயிட்டு வரும்போது, ஒரு மியூசிக் ஆர்ஆருக்கு போயிட்டு வரும்போது, ஆல் தீஸ் ஆர் ஒன்லி வாட் யூ see in double positive is only 50%. You're just watching it for the content. These are the rest of the things that I just told you, is what elevates the film altogether. I loved Murli sir's work. Santosh Narayan stood out quite a bit for me. Sound design nalla irundhu. Interval block fight or sorry, climax fights. So that's what we were discussing. Everyone played a major part towards the final. Santoshoda music it stand out quite a bit. ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து முள்ளு மலரும் ரஜினி வந்து ரொம்ப பிடிக்கும். இதுல நீங்க பார்த்ததுனால நான் கேட்குறேன், ரொம்ப இன்சைட், ரொம்ப பயங்கரமா நீங்க பர்டிகுலர் சீன் சொல்ல வேண்டியதில்லை, இட் வில் ஸ்பாயில் த எக்ஸைட்மெண்ட். பட் இதுல எந்த ரஜினிகாந்த் நீங்க வந்து பாத்தீங்க? ஒரு படைப்பா ரஜினிகாந்த் பாத்தீங்களா, இல்ல ஒரு ஒரு பெர்ஃபார்மரா ரஜினி சாரை பாத்தீங்களா, இல்ல வந்து ஒரு ஆக்டர், ஒரு பெரிய லீட் ஆக்டரா ரஜினி சாரை பாத்தீங்களா? இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். பட் மேஜரா வந்து முழு மலரும் ரஜினி சார் தான் வந்து த்ரூ அவுட்டா இருப்பார். Like the script demanded him to act like that, and he plays his age. That's a huge thing. முன்னாடி நம்ம பார்த்துருக்குமான்னு தெரியல, ஒரு 55-year-old அவர் வந்து he plays his real age அப்படின்னும் போது அந்த கரிஷ்மா, அந்த ஆரா இருக்கு இல்லைங்களா, அதுவே வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸைட்மெண்ட். படத்துல வந்து ரஜினி சார் வந்து இல்லாத சீன்ஸ் ஒரு 4-5 தான் இருக்கும். ஸோ த்ரூ அவுட் எவ்ரி ஃபேன் அது கொண்டாடிடலாம் ரஜினி சார் ஸ்க்ரீன்ல பார்க்கணும். அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இஸ் ஸோ மேக்னெட்டிக் தட் யூ ஜஸ்ட் க்ளூட் ஆன் டு ஃபர்ஸ்ட். அதை தாண்டி தான் மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இது பண்ணுவோம். அந்த அளவுக்கு அது வந்துருச்சுனாலே வந்து அதோட அர்த்தம் என்னன்னா ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அப்படிதான் சொல்லுவோம். It's done extremely well. Variations கூட இருக்கு. அந்த வேரியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சார் has played it brilliantly. கண்டிப்பா வந்து I don't know whether anyone else could have done that role to justice to that role. ரஞ்சித்தையும் பாராட்டணும் அந்த விஷயத்துல, to get that from ரஜினி சார். ஏன்னா அவர்கிட்ட எல்லாம் போய் நம்ம சார் டேக்லாம் கேட்கவே முடியாது. ஸோ நம்ம ஈவன் பிஃபோர் டேக் எந்த அளவுக்கு கிளாரிட்டியா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஷார்ட்ல இது வேணும் அப்படின்னு சொல்றோமோ அதை சார் எடுத்துக்கிட்டு அவரோட ஸ்டைல டெலிவர் பண்ண வைக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 200-300 பேர் செட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் வாஸ் அ மேஜர் திங். ஐ திங்க் ஐ ஷுட் அப்ரிஷியேட் ரஞ்சித். அதுக்கு அப்படி சின்ன ரோல் தான், ஆனா வெரி வெரி ஹெவி ரோல். ஏன்னா அது ஈக்குவலா ஒரு பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் பக்கத்துல நிற்கிறது ஏதாவது மனசுல நின்னுச்சு அவங்களுக்கு? ஆமாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐ கான்ட் ரிவீல் வாட் இட் இஸ் ரைட் நோ, பட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சிங்கிள் ஷாட்ல அழுதுருப்பாங்க. அது நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட்னால மட்டும்தான் அந்த மாதிரிலாம் டெலிவர் பண்ண முடியும், உள்வாங்கி அந்த எமோஷன். ஆனால் அவங்களுக்கு தெரியாத மொழி வேற. ஸோ என்னதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வந்து they should be inborn, they should be an inborn ability. She has done brilliantly in that. அண்ட் சின்ன ரோல் கிடையாது ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க த்ரூஅவுட்டாக தான் இருப்பாங்க. பட் ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். ஷி ஹஸ் டன் எக்ஸ்ட்ராடினரி வெல். நாட் ஜஸ்ட் அவங்க இதில் ஒரு பிரில்லியன்ஸ் என்னன்னா, இந்த கதையில் வந்து எவ்ரிவன், இப்போ மைம் கோபி சாராக இருக்கட்டும், ஜான் விஜயா இருக்கட்டும், கலையரசனாக இருக்கட்டும், தன்ஷிகா இருக்கட்டும், ரித்திகா இருக்கட்டும், எவ்ரிவன் ஹஸ் ஸ்மால் ரோல். சின்ன ரோல்ன்றதை விட இட் வில் இம்பேக்ட் யூ. ஏன்னா டெஃபினிஷன் ஆமாம், இட் வில் இம்பேக்ட் யூ. ஏன்னா அவங்களோட ரோல் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. அண்ட் ரஜினி சார் படத்துல ரஜினி சாரை தாண்டி ஒரு கேரக்டர் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணதுன்னா வந்து அது ஒரு பெரிய அது வந்து ரொம்ப கிளியர் கட்டா ரஞ்சித் வந்து கன்வெய்ட் அது ஹெல்ப்லயே இருக்கு. சொல்ற மெசேஜ்னால அது வந்துடும். எனக்கு ஒண்ணு நிறைய ஒரு விஷயம் பர்டிகுலரா உங்களுக்கு கேட்கணும்னு, கபாலி அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட். இது வந்து எடிட்டரோட ரோல் என்ன? ஒரு இவ்வளவு பெரிய பிராண்டை நீங்க வந்து எடிட்டரா, ஏன்னா யூ ஆர் ஹியூஜ் பார்ட், ஒரு 50% வந்து அந்த டெலிவரிக்கு வந்து நீங்க தான் ரீசன். அப்படிங்கிறப்போ எவ்வளவு வேர்ஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து நீங்க கிரியேட் பண்ண வேண்டி இருக்கும்?
அண்ட் டெலிவரி, அதாவது எந்த எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து ஒர்க் போகும்? ஒரு நார்மல் படத்துக்கும் இதுக்கும் ஏதாவது வேரியேஷன் இருக்குமா, இல்ல சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க் தானே? இல்ல கண்டிப்பா இருக்கு. க்ளோஸ் டு 5000 ஸ்க்ரீன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அப்படின்னும் போது வந்து இட் இஸ் எஸ்பெஷலி டெலிவரிஸ் சொல்றேன். இட் இஸ் 3 times more work. And you have to be extremely careful which print goes to which theater. அந்த வெர்ஷன்ல இருந்து, ஏன்னா இன்டர்நேஷனல் வெர்ஷனுக்கு வேற வேற மாதிரி இருக்கும். டொமஸ்டிக் தமிழ்நாடு வேற இருக்கும், டொமஸ்டிக் தெலுங்கு வேற இருக்கும், டொமஸ்டிக் ஹிந்தி வேற இருக்கும். அதுல இருக்கிற சப்டைட்டில் இதுல இருக்கக்கூடாது, இதுல இருக்கிற சப்டைட்டில் அதுல இருக்கக்கூடாது, அதுல இருக்கிற ஆடியோ இதுல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில பல கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா சென்சார் கட் அங்க வேற, இங்க வேற, மலேசியா சென்சார் வேற, சிங்கப்பூர் சென்சார் வேற. ஒவ்வொரு பிரிண்டும் யூனிக் தான். யூ ஹேவ் டு எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் how you handle it and on time delivery. இந்த டைம் டெலிவரி தான் மேஜரா வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா எல்லாருக்குமே அந்தந்த நேரத்துக்கு தேவை, ஆனா எல்லாருக்குமே அந்த டைமும் இருக்காது. எவ்வளவு அசிஸ்டன்ஸ் இந்த படத்துக்கு வந்து? I had about 6 assistants. ஓகேங்கப்பா, இந்த ஒரு படத்துக்கு மட்டும் ஒரு அசோசியேட் இருந்தாங்க. I should thank him actually. Ilayaraja has been doing a fabulous job. Without Raja இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கேன். நாட் ஜஸ்ட் கபாலி, I was working on few other films also. ராஜா took it upon himself to single-handedly manage everything. ஒரு 48 மணி நேரம் தூங்காம வேலை செஞ்சிருக்கான் பாவம் பையன். மலேசியா ஆன்லைன் எடிட்லாம் போய் அங்கெல்லாம் வந்து எடிட் பண்ணி எடுத்து. பட் ஐ திங்க் தட்ஸ் வாட் க்ரோஸ் தெம், that's how they learn. இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து அவங்க கத்துக்கிட்டு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி